குமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரி விழாவை ஒட்டி பக்தி கோஷங்களுடன் 12 சிவாலயங்களில் ஓடிச் சென்று தரிசிக்கும் சிவாலய ஓட்டம். கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷங்களுடன் தமிழகம் மற்றும் கேரளாவை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் காவி உடை அணிந்து கையில் விசிறியுடன் 12 கோயில்களுக்கு சுமார் 102 கிலோமீட்டர் தூரம் ஓட்டம் நடையுமாக சென்று வழிபடுகிறார்கள். இந்த சிவாலய ஓட்டம் புதுக்கடை அருகே உள்ள முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயத்திலிருந்து தொடங்குகிறது. முன்னதாக பக்தர்கள் கோயில் அருகே உள்ள மங்காடு தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடிவிட்டு திருமலை மகாதேவர் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு அங்கிருந்து வெட்டுமணி மார்த்தாண்டம் வழியாக 9 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இரண்டாவது சிவாலயமான திக்குறிச்சி மகாதேவர் கோயிலுக்கு சென்று கோயில் அருகே உள்ள தாமிரபரணி ஆற்றில் புனித நீராடிவிட்டு கோயிலில் தரிசனம் செய்த பிறகு தொடர்ந்து அருமனை களியல் வழியாக 14 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பரப்பு மகாதேவர் ஆலயம், திருநந்திக்கரை சிவன் கோயில், பொன்மரை தீம்பான்குடி மகாதேவர் ஆலயம், திருப்பன்றிப்பாகம் சிவன் கோயில், கல்குடம் நீலகண்ட மகாதேவர் ஆலயம், மேலாங்கோடு சிவன் கோயில், திருவடைக்கோடு மகாதேவர் ஆலயம், திருவிதாங்கோடு மகாதேவர் ஆலயம், கோழிப்போர் விளை பள்ளியாடி திருப்பன்றிக்கோடு மகாதேவர் ஆலயம் என ஒவ்வொரு கோயிலாக இரவு முழுவதும் ஓட்டம் நடையுமாக சென்று சாமி தரிசனம் செய்து இறுதியாக நட்டாலம் சங்கரநாராயணன் கோயிலில் சிவாலய ஓட்டத்தை நிறைவு செய்கின்றனர். முதல் கோயிலிலிருந்து கடைசி கோயில் வரை உள்ள தூரம் 102 கிலோமீட்டர் ஆகும். 12 சிவாலயங்களுக்கும் பல்வேறு சிறப்புகள் அமைந்துள்ளது. முதலாவதாக முஞ்சிறை திருமலை மகாதேவர் ஆலயத்தை எடுத்துக்கொண்டோமானால் இது மதுரை திருமலை நாயக்கர் தாய் உதச்சி என்பவர் கட்டிய கோயில் என்று கூறப்படுகிறது. முஞ்சிறை கிராமத்துடன் ராமாயணத்தை இணைக்கும் வாய்மொழி செய்திகளும் உள்ளது. அதாவது சீதையை ராவணன் சிறை வைத்த முதலிடம் முஞ்சிறை என்று சொல்லப்படுகிறது. இந்த கோயிலின் மூலவரை சூலபாணி என்று கூறுவார்கள். பிரணவத்தின் பொருள் தெரியாததால் படைப்பு கடவுளாகிய பிரம்மனை முருகன் சிறைபிடித்து வைத்த இடமே முஞ்சிறை ஆயிற்று என்று பிரம்மனின் முன் தோன்றிய வடிவமே சூலபாணி என்ற கதையும் உண்டு. இவ்வாலயம் மார்த்தாண்டத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இரண்டாவதாக திக்குறிச்சி மகாதேவர் ஆலயம். தலபுராணம் கூறுகிறது, நம்பூதிரி ஒருவரின் கனவில் சிவன் தோன்றி ஆற்றின் கரையில் கோயில் அமைக்க கட்டளையிட்டதாகவும் நம்பூதிரி தன் சொத்துக்களை விற்று கோயில் கட்டியதாகவும் சொல்கிறார்கள். திக்குறிச்சி ஊருக்கு ஒருமுறை வந்த காளை அந்த ஊர் மக்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தது. அதை விரட்டி பார்த்தனர். ஆனால் அது மிரண்டு விரட்டி அவர்களை எதிர்த்தது. தரணநல்லூர் நம்பூதிரி அந்த காளையை தாமிரபரணி ஆற்றில் மூழ்க செய்தார். அப்போது கோவிலில் இருந்த நந்தியும் மாயமாகி விட்டதென்று கூறப்படுகிறது. திருப்பரப்பு மகாதேவர் கோயில் 12 சிவாலயங்களில் 3வது கோயில் குமரியில் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பில் அமைந்துள்ளது. கோவிலின் மூலவரான சிவன் வீரபத்திரர் ஜடதாரர் என அழைக்கப்படுகிறார். வீரபத்திரரும் காளியும் சேர்ந்து தட்சனை வதை செய்த பிறகு தியானம் செய்வதற்கு திருப்பரப்பு ஊரில் அமர்ந்தனர். திருப்பரப்பு அறிவாயும் பகுதியின் குகையின் உள்பகுதியில் காளி சிற்பமாக இருக்கிறாள். கன்னிப்பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த தலத்தில் வழிபடுவது வழக்கம். 4வதாக திருநந்திக்கரை திருநந்தீஸ்வரர் கோயில். சோலையாக அடர்ந்து வளர்ந்த மரங்களின் நடுவே இது உள்ளது. இந்த ஊர் தலைவர் உளுந்துப்பாறை அடிவார ஏரியின் நடுவில் குடைவரை கோயில் சிவலிங்கம் மிதப்பது போல் கனவு கண்டார். அடுத்த நாள் ஏரியின் நடுவில் சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் உழைத்திருந்தது. அதை ஊர் மக்கள் கண்டனர். அது மன்னன் காதுக்கு எட்டியது. மன்னன் உதவியுடன் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. நந்தி கருவறைக்கு எதிரே ஒரு சிறு குழியில் உள்ளது. சிவன் அந்த நந்தியை ஒரு சிறிய குழியில் அமர்த்தி கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. 5வதாக பொன்மலை தீம்பலாங்குடி மகாதேவர் கோயில். காணிக்காரர் சமுதாயத்தை சேர்ந்த தீம்பலாம் என்பவர் மரம் வெட்டி கொண்டிருந்த போது சுயம்புவாக முளைத்திருந்த சிவலிங்கத்தை கண்டார். இது ஊர் மக்கள் காதுக்கு எட்டி அங்கு கோயில் அமைக்கப்பட்டது. பெரும் காடாக இருந்த பகுதி தீம்பலாங்குடி என்றும் இவர் பெயரால் வழங்கப்படுகிறது. 6வதாக திருப்பன்னிப்பாகம் கிருதாமூர்த்தி கோயில். இந்த கோயில் தலபுராணம் மகாபாரதத்துடன் தொடர்புடையது. பசுபசாஸ்திரம் வேண்டி சிவனை நோக்கி தவம் செய்த அர்ஜுனனை வேடனாக இருந்த சிவன் மோதி தோற்கடித்த நிகழ்வுடன் தொடர்புடையதாகும். குமரி மாவட்ட கோயில்களில் பூஜைகளின் போது புல்லாங்குழல் இசைக்கும் ஒரே கோயில் இதுதான். பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி கோயில். வேணாட்டரசர்கள் இங்கே இருந்தபோது தரைகட்டு ஓடிய குதிரை ஒன்று இந்த கோயில் இருக்கும் இடத்துக்கு வந்து அடைபட்டு நின்றதாம். அரசன் குதிரை நின்ற இடத்தில் சுயம்புவான சிவலிங்கத்தை கண்டார். அந்த இடத்தில் இந்த கோயிலை கட்டினார் என்று தலபுராணம் கூறுகிறது. இந்த கோயிலில் உள்ள நந்தி மண்டபத்தை மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் கட்டினார் என்பது மரபு வழி செய்திகளாகும். இந்த கோயிலில் உள்ள சிவன் ஆதிசிவன் எனப்படுகிறார். இந்த லிங்கத்தின் உயரம் 160 சென்டிமீட்டர் ஆகும். இந்த சிவன் சுயம்புவாக வளர்ந்தவர் என்பது ஐதீகம். இங்குள்ள அம்மன் கோயில் வாசலில் எதிரே உள்ள
தூண்களில் திருமலை நாயக்கரும் அவரது தம்பியின் சிற்பமும் உள்ளது. 8வதாக மேலாங்கூடு காலகாலர் கோயில். இந்த கோயிலின் சிவன் மார்க்கண்டேயன் கதையுடன் இணைத்து பேசப்படுகிறது. மிருகண்ட முனிவர் குழந்தைக்காக சிவனை நோக்கி தவம் இருந்தார். சிவன் 16 வயது மட்டுமே வாழும் அறிவுள்ள புக்தியுள்ள ஒரு ஆண் குழந்தை வேண்டுமா அல்லது அறிவில்லாத பல குழந்தைகள் வேண்டுமா என கேட்டார். மிருகண்டர் ஒரு குழந்தை போதுமென்றார். குழந்தை பிறந்தது. மார்க்கண்டேயனுக்கு 16 வயதானது. யமன் அவனை நெருங்கிய போது சிவனின் கோயிலுக்குள் நுழைந்து லிங்கத்தை பிடித்தான். சிவன் சூலத்தால் யமனை குத்தினார். மார்க்கண்டேயன் பிழைத்தார் என்பது ஐதீகம். 9வதாக திருவிடைக்கூடு சடையப்ப மகாதேவராலயம். வழக்கமாக 2 சிறுவர்கள் அந்த காட்டு வழியில் நடந்து வந்து கொண்டிருந்தனர். திடீரென ஒரு நாள் அவர்கள் வில்வமரத்தின் அடியில் சுயம்புவாக நின்ற ஒரு சிவலிங்கத்தை கண்டனர். இந்த அதிசயத்தை ஊர் மக்களிடம் தெரிவித்தனர். மக்கள் லிங்கத்தை பார்த்தனர். லிங்கத்தின் உச்சியில் சடை தெரிந்தது. அதனால் சடையப்பன் என அழைக்கப்பட்டார். கிபி 16ஆம் நூற்றாண்டிலே இந்த கோயில் சடையப்பர் கோயில் என அழைக்கப்பட்டது. 10வதாக திருவிதாங்கூடு மகாதேவர் ஆலயம். இந்த கோயில் மூலவர் லிங்க வடிவம் கொண்டவர். கருவறை வாசலை விட லிங்கம் பெரிதாக தோற்றமளிக்கும் வகையில் உள்ளது. இக்கோயில் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டதென தெரிகிறது. இங்குள்ள கல்வெட்டு ஒன்று மூலவரை ஈசன் சிவன் ஆலமர பொந்தில் இருப்பவர் என்றும் கூறுகிறது. திருவிதாங்கூடு சிவன் கோயிலை பிற 11 சிவாலயங்களிலிருந்தும் குமரி மாவட்டத்தில் உள்ள பிற கோயில்களிலிருந்தும் பிரித்து காட்டும் அம்சம் இங்குள்ள சிற்பங்களே. 11வதாக திருப்பன்னிப்பாகம் மகாதேவர் ஆலயம். இந்த கோயில் தொடர்பான கதை மகாபாரதம் தசாவதார கதையின் ஒன்றான வராக அவதார கதையுடன் தொடர்புடையது. சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடந்த சண்டையில் அர்ஜுனன் தோற்றான். அப்போது சிவனை அர்ஜுனன் அடையாளம் கண்டான் என்று கூறப்படுகிறது. 12வதாக நட்டாலம் சங்கர நாராயணன் கோயில். சிவாலய ஓட்டம் தொடர்பான மகாதேவர் கோயிலின் முன்பு இருக்கும் குளத்தின் முன் சங்கர நாராயணன் கோயில் உள்ளது. இதன் கருவறையில் லிங்க வடிவ சங்கர நாராயணன் இருக்கிறார். இந்த கோவில் மண்டப தூண்களிலும் நமஸ்கார மண்டப தூண்களிலும் சிற்பங்கள் உள்ளன. இவை அரச குடும்பத்தினரின் சிற்பங்கள். இந்த சிற்பங்களின் அடிப்படையில் வேணாட்டு அரசர்களின் நன்கொடை இந்த கோயில் என கருதப்படுகிறது. இந்த கோயிலின் கருவறை மூலவரை அர்த்தநாரீஸ்வரர் என்று குறிப்பிடுகின்றனர். குமரியின் 12 சிவாலயங்கள் அருகருகே அமைந்து இந்த ஆலயங்களில் ஓடி சென்று சிவராத்திரியில் வழிபடும் வித்தியாசமான இந்த நிகழ்வு 18ஆம் நூற்றாண்டிலிருந்தே நடைபெற்று வருகிறது.